கிட்டினஸ், தலை சுற்றல், எந்த மாதிரி சுச்சுவேஷனுங்கள உட்காந்து எந்திரிக்கும் போது ஒரு செகண்ட் தள்ளுற மாதிரி இருக்கிறது, படுத்து எந்திரிக்கும் போது தள்ளுற மாதிரி இருக்கிறது, அண்ணாந்து பார்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் அப்படி பார்த்துட்டு குனியும் போது தள்ளுற மாதிரி இருக்கிறது, குனிஞ்சு நிமிரும் போது தள்ளுற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி கிடினஸ் உங்களுக்கு அல்லது டிசீனஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா இது ஏதாவது வியாதியோட அறிகுறியாக இருக்குமா, இது உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கக்கூடுமா, இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் இது வரைக்கும் எடுக்கலை, இது ஒரு பிரச்சனையானே நான் கவனிக்காமல் இருக்கேன், இதை கவனம் கொடுக்கணுமா, இதோட வேறு என்னென்ன இது பிரச்சனைகள்னால் இதோட வேறு என்னென்ன பிரச்சனைகள் சேர்ந்து இருக்கும் சிம்டமேட்டிக்கலாக, இதுக்கு தீர்வு என்னவாக இருக்கும், எல்லாத்தையுமே இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த 3 நிமிஷ பதிவு ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப கிளியராக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க போது டெஃபினட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த கிட்டினஸ் மாதிரி உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இதோட வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடல் சூடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு குளிர்றது, திடீர்னு வேர்க்கிற மாதிரி இருக்கிறது, உள்காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கிறது, மற்றவங்கெல்லாம் சரியாக இருக்குது ஹீட்டாக இருக்குன்னு சொன்னால் கூட உங்களுக்கு குளிர்ற மாதிரியோ அல்லது உங்களுக்கு உள்காய்ச்சல் அடிக்கிற மாதிரியோ ஒரு ஃபீலிங் இருக்கலாம், காது சைடில் சவுண்டோ இறைச்சலோ கொடைச்சலோ இருக்கலாம், அல்லது காதோட முன்பகுதிகளில் வலி இருக்கலாம், கழுத்து அடிக்கடி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கலாம், ஞாபக மறதி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், படபடப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா படன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஸ்வெட்டிங்ஸ் அதிகமாக குப்புன்னு வேர்த்து வர மாதிரி இருக்கும், காரமாகவோ சூடாகவோ சாப்பிட்டா உடனே வேர்க்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், இடுப்பு கீழே தெம்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், வாய் கசக்கிற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் பகலில் அதிகப்படியான கொட்டாவிகள் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் ஏதாவது கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது கான்சன்ட்ரேஷன், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னாலே அந்த கவனத்தை நீங்கள் அவங்க பேசிகிட்டு இருக்கிற விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கும், உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஸ்கிப் ஆகிற மாதிரி இருக்கும், ப்ரெஷர் லோ ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ப்ரெஷர் நார்மலாக இருக்கும், திடீர்னு ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி இருக்கும், தொண்டை பகுதியில் திடீர்னு ஒரு பிடிப்பு மாதிரி ஒரு கப்புன்னு பிடிச்ச மாதிரி இருக்கும், உணவு உட்கொள்ளும் போது தொண்டை அடைக்கிற மாதிரி சிலருக்கு ஃபீல் பண்ணுவாங்க, மூச்சு முழுசாக மூச்சை இழுத்து விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது, நெஞ்சோட நடு பகுதியில் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், முதுகு பகுதியிலையோ நெஞ்சு பகுதியிலையோ சுருக்குன்னு குத்துற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். இதெல்லாம் இருதய உறை சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுக்கான அறிகுறிங்க. தயவு செய்து இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிடுங்க, இந்த சிம்டம் அதாவது கிட்டினஸ் வரும்போதே கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லை, கைகள் மரமரப்பாகவும் இருக்கும், ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள், அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும், இருதயம் வரைக்கும் பாதிக்காமல் நம்ம பாதுகாத்துக்கலாம்.